நான் வங்காளத்தில் சட்டமன்ற எலெக்ஷனை பற்றி செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். முதல் கட்டம் முடிஞ்சிச்சு. இரண்டாம் கட்டம் இன்னும் சில நாட்களில் ஏப்ரல் 29 வரவிருக்கிறது. இப்போது நான் இந்தியாவின் வரலாறு ஒரு கூர்மையான தீர்க்கமான திருப்பத்தை எடுத்த இடத்தில் இருக்கிறேன். இது பிளாசி அல்லது பிரிட்டிஷ்காரர்கள் அழைத்த பிளாசி. இது 1957 ஆண்டு போரினை நினைவு கூறும் நினைவு சின்னம். இங்கேதான் இளம் நவாப் சிராஜ் உத் தௌலா தனது சொந்த ஆட்களால் காட்டி கொடுக்கப்பட்டார். இது வங்காளத்தின் சாவிகளையும் இறுதியில் இந்தியா முழுவதையும் ராபர்ட் கிளைவ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைத்தது. இது வெறும் ஒரு இராணுவ தோல்வி மட்டுமல்ல, அது 200 ஆண்டுகால காலனித்துவ ஆட்சியின் தொடக்கமாக இருந்தது. நான் மிருண்மையிடம் இந்த நினைவிடத்தின் சில காட்சிகளை உங்களுக்கு காட்டும்படி கேட்கப் போகிறேன். இது மாதிரி நிச்சயமாக 1998 திறக்கப்பட்டது மற்றும் உள்ளே தான் உண்மையான நினைவிடம் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கலாம். அது இப்போது உண்மையிலே மிகவும் பரபரப்பாக இல்லை, மேலும் மிகவும் சூடாகவும் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாவிட்டாலும் கூட இவ்வளவு மகத்தான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பொறுத்தவரை கலை யதார்த்தம் ஏமாற்றமளிப்பதாக தெரிகிறது. இப்போது இது சுற்றிலும் உள்ள மக்களை ஈர்க்க வேண்டிய ஒரு தளம். இருப்பினும் சுற்றுலா பயணிகளுக்கான உள்கட்டமைப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாத ஒன்றாகவே இருக்கிறது. நான் சொல்வது என்னவென்றால், இது போன்ற தளங்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நாம் உண்மையில் மரபுரிமையாக பெற்ற வரலாற்றை எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்பது உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இது பலாஷி நினைவிடத்தின் இரண்டாவது பகுதி. இது என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுவதற்கு முன்பு, இது உண்மையில் வயல்களின் நடுவில் இருக்கிறது என்பதையும், ஒருவேளை ஒரே ஆறுதலான விஷயம் என்னவென்றால் இந்த இடத்திற்கு ஒரு கான்கிரீட் சாலை இப்போதுதான் போடப்பட்டுள்ளது, மேலும் இந்த முழு பகுதிக்கும் வெள்ளையடிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டுள்ளது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெல்ஸ்னோ, இது என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இங்குதான் நவாப் சிராஜ் உத் தௌலாவின் இராணுவத்தில் இருந்த முக்கிய நபர்கள் உண்மையில் வீழ்ந்தனர். பக்ஷிமிர் மதன் பகதூர் அலிகான், நவாய் சிங் ஹஜாரி. இந்த கல்வெட்டு சொல்வது போல் அவர்கள் அனைவரும் 1947 ஆண்டு ஜூன் 23 அன்று இங்கு வீழ்ந்தனர். ஆனால் வரலாறு என்பது இங்கு கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல. சட்டசபை எலெக்ஷனுக்காக நான் வங்காளம் முழுவதும் பயணம் செய்யும் போது பலாஷியின் எதிரொலிகள் ஆச்சரியப்படும் வகையில் நவீனமாக உணர்கின்றன. நாங்கள் ஒரு பெரும் அரசியல் போரின் நடுவில் இருக்கிறோம். முதற்கட்டம் முடிந்துவிட்டது. இரண்டாம் கட்டம் இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை வங்காளத்திற்கான போர் கடுமையான சொல்லாடல்களுடன் நடத்தப்படுகிறது. வெளியாட்கள் எதிராக உள்ளூர்வாசிகள் துரோகம், விசுவாசம் போன்ற 1957 முதல் இந்த மண்ணை வரையறுத்த கருப்பொருள்களை பற்றிய பேச்சுக்களை நாங்கள் கேட்கிறோம். அக்காலத்தில் சக்தி வாய்ந்தவர்களின் மாறும் விசுவாசங்களால் சாமானியர்களின் தலைவிதி தீர்மானிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த அதிகாரம் வாக்காளரிடம் சென்று விட்டது. இறுதி கட்டத்திற்காக கேம்பெயினின் சூடு தீவிரமடையும் போதும் அரசியல் ஜாம்பவான்கள் மோதும் போதும் வங்காளத்தில் இந்த தீவிரமான அரசியல் கேம்பெயினின் நடுவில் சாமானியரின் குரல் கேட்கப்படுகிறதா இல்லையா என்பதுதான் ஒருவேளை கேட்கப்பட வேண்டிய மற்றும் விவாதிக்கப்பட வேண்டிய பெரிய கேள்வி என்று நான் நினைக்கிறேன். நான் சரியாக பலாஷி நினைவு சின்னத்திற்கு அருகில் இருக்கிறேன். நான் அதை ஏற்கனவே பார்த்து அதிலிருந்து ஒரு வரலாற்று உணர்வை பெற்றேன். ஆனால் இந்த எலெக்ஷன் மற்றும் அரசியல் மற்றும் பலவற்றை பற்றி பலாஷி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு உணர்வையும் நான் பெற வேண்டும் என்று நினைத்தேன். இங்கே என்னோட சில பேர் இருக்கிறாங்க.
உள்ளூர்வாசிகள் சற்று முன்பு பேசிக் கொண்டிருந்த சர்க்கரை ஆலை இதுதான். இங்கே வந்து நிலைமை என்னவென்று பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இப்போ இதுதான் பிளாசி சர்க்கரை ஆலை. இது ஒரு காலத்தில் இந்த பகுதியில் உள்ள மிகப்பெரிய சர்க்கரை ஆலைகளில் ஒன்றாக இருந்தது. மேலும் நிச்சயமா இது ஒரு தனியார் நிறுவனம். நிதி நெருக்கடிகள் காரணமாக இது 2017 மூடப்பட்டது. அன்று முதல் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஆனால் அவை வெற்றி பெறவில்லை. சுமார் 3500 விவசாயிகள் உண்மையில் இந்த சர்க்கரை ஆலையிலிருந்து பயனடைந்து வந்தனர். அவர்கள் சுமார் 1200 ஹெக்டேர் நிலத்தில் கரும்பு பயிரிட்டு வந்தனர். இப்பொழுது வெளிப்படையாக அவர்கள் நெல், சணல், கடுகு, காய்கறிகள் போன்ற பிற பயிர்களுக்கு மாற வேண்டியிருந்தது. 2024 இதை மீண்டும் உயிர்ப்பிக்க மாநில அரசும் விவாதித்த ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. மேலும் ஒருவேளை இங்கே வங்காளத்தில் தொழிற்சாலைகள் மூடப்படுவது என்பது ஒரு பெரிய அரசியல் சார்ந்த தலைப்பாகும். நாம் சிங்கூர் நந்திகிராமில் பார்த்தது போல தொழிற்சாலைகள் தொடர்பாக போராட்டங்கள் நடந்துள்ளன. அவை மக்கள் திட்டங்களிலிருந்து வெளியேறுவதற்கும் மற்றும் பலவற்றிற்கும் வழிவகுத்தன. இந்த விஷயத்தில் நிச்சயமாக இது ஒரு சர்க்கரை ஆலை. ஆனால் பாட்டுக்கு மூடப்பட்டுவிட்ட ஒரு பெரிய ஆலை. எனவே இதை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தொழில்மயமாக்கலுக்காகவும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஒருவர் நம்புகிறார். நிச்சயமாக நிறைய அரசியல் சொல்லாடல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. வங்காளத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வர ஒரு முயற்சி நடப்பதாகவும் மேலும் பல தொழிற்சாலைகள் செழித்து வருவதாகவும் டிஎம்சி கூறுகிறது. மம்தா மற்றும் டிஎம்சியால் தான் தொழிற்சாலைகளும் தொழிலதிபர்களும் வங்காளத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று பாஜக கூறுகிறது. எனவே அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு இது போன்ற உள்கட்டமைப்பை உண்மையில் பயன்படுத்த முடிந்தால் அது வங்காள மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் உதவும் என்று ஒருவர் நம்புகிறார்.